Justice delayed is justice denied. மூவி பின் செக்மெண்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வேட்டையன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ரெண்டுமே போட்டுக்கலாம். அண்ட் வந்து நான் இன்னும் ட்ரெய்லரே பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரெய்லர் பார்க்குறேன். நியூ காப்பி. உண்மையாவே இது எனக்கு ஏன்னா முன்னாடி பார்த்துட்டு வந்துட்டு நான் பேசல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறேன். நான் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டேன். ஒரு வாட்டி பார்த்துட்டாரு. சரி நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இங்க கொடுத்துடலாம் அப்படின்னு. ஓகே, டைரக்டா வீடியோ பார்ப்போம், ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அனலைஸ் பண்ணுவோம். போலாம். நல்லா இருக்கு. நைஸ். எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? அதான் நான் சொன்ன மாதிரி தான், நான் ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டேன். இருந்தாலும் என்ன பொறுத்த அளவுக்கு ஜெயிலர்னு ஒரு ட்ரெய்லர் விட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அதான் இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கும், மண்டையிலேயே கொட்டணும். அதுதான் ஏன்னா இது டைரக்டர் அந்த மாதிரி. கரெக்ட். முன்னாடி ஜெய்பீம் எடுத்துட்டு வந்தவர். ஆனா லால் சலாம் கூட நல்லா இருக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா, அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் டைரக்டர். அவரு ஹெச் வினோத் இவங்க எல்லாமே ஒரு ஜேர்னலிஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு படம் எடுக்க வந்தவங்க. ஸோ இது வந்து உண்மையான பேக்ட்ராப் மையப்படுத்தி தான் இந்த படம் கன்ஃபார்ம் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு உண்மைய சம்பவத்துல ஒரு கமர்ஷியல் ஹீரோவை உள்ள கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இது பார்த்தாவும் ரொம்ப மாஸ் எலமெண்ட்ஸ் அப்படிலாம் இல்ல, ரொம்ப செட்டில்டா இருக்கு. அனிருத், எனக்கு என்னன்னா அனிருத் மியூசிக் வந்து இவ்வளோ டோன் டவுன் பண்ணியிருக்கிறது ரொம்ப, அதாவது அந்த 3 படத்துலலாம் வந்து ஒரு ரொம்ப பேஸ் டம்மு டும்முன்னுலாம் அடிக்கவே மாட்டாப்புல, ஒரு கிளாசிக்காவே போகும். 3 படம், வணக்கம் சென்னை, இந்த மாதிரி படத்துலலாம். அந்த மாதிரி இது வந்து படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் மட்டும் இவர் கொடுத்துருக்காரு. பயங்கரமா நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ சம் ரேப்புக்கு வந்து அகைன்ஸ்டா நீதி கேட்டு நிறைய போராடுறாங்க. இது வந்து நாகர்கோயில் பேக்ட்ராப்ல, நாகர்கோயில் கன்னியாகுமரி அந்த பேக்ட்ராப்ல நடக்கிற ஸ்டோரி இது. அதுதான் இதை பார்த்து அதுதான் காலேஜ், அதாவது ஆல் ஓவர் இந்தியால ஃபுல்லா இந்த போராட்டம் நடக்கும் போல. அதுதான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரிதான் அன்டோன் வருது. அண்ட் ஆல்சோ இது ஏதோ விஎஃப்எக்ஸ் பண்ணிருப்பாங்க போல, பார்த்தாவே தெரியுது ஏதோ குட்டி ஹெலிகாப்டர்னு காமெடியா இருக்க மாதிரி இருக்கு. இது டக்குன்னு பார்த்தா இல்லைங்க, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா தான் நினைக்கிறேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இவங்க விஎஃப்எக்ஸ்க்கு பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. தேவையில்ல, விஎஃப்எக்ஸ்க்கு பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது கண்டென்ட் ஓரியன்டட், அதுவும் உங்களை தூக்கி பிடிச்சிரும் உங்களுக்கு கண்டென்ட். அதான் சொன்ன மாதிரி அந்த பேக்ட்ராப் தான் நடக்குது. அதாவது நாகர்கோயில் கன்னியாகுமரியோட பார்டர் என்னது அந்த பக்கம் கேரளா. அதான் மனசுலாயோ இப்பதான் தெரியுது ஏன் அந்த பாட்டு வந்திருக்குன்னு. பார்டர் பேஸ் பண்ணி இருக்குங்காட்டி உங்களுக்கு அந்த மனசுலாயோ சாங் வந்து வருது. ஸோ அதுதான் நீங்க சொன்னதுதான் போல, நாகர்கோயில தான் நடக்குது. ஸோ அங்க வந்து அந்த பிரச்சனையை முடிவு கட்டுற மாதிரி போலீஸ்க்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. இப்ப அதான் கேக்குறாங்க, இந்த ரேப்பை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லைங்கிற மாதிரி. அங்க பாத்தீங்கன்னா இல்ல இந்த ஃப்ரேம் அதிருப்தி, மக்களின் அதிருப்தி போலீஸ் மேல எந்த ஆக்ஷன் எதுவும் எடுக்காம இருந்திருக்காங்க. போலீஸ் மேலேயே தாக்குதல் மக்கள் நடத்துறாங்க. அண்ட் ஆல்சோ நீ இந்த ஒரு ஃப்ரேம்ல பார்த்தனா ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள நடக்கிற மர்டர்ன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் இறந்திருக்கலாம். ஏன்னா பெண்களுக்காக தானே வந்து இது நடக்குது. மேபி ஏதாவது ஒரு லேடி இறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதான் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்காங்க அந்த தொட்டிக்குள்ள. அதுதான் இந்த இதை வச்சுதான் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு இறந்ததுக்கு தான் அந்த ஊரே வந்து போராடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருதுங்கிற மாதிரி அவங்க ஹையர் அஃபீஷியல் போலீஸ்க்கு சொல்லுவாங்க போல, எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இப்போ வரைக்குமே வந்து ஒரு ரஜினி, அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எலிவேஷன் பண்ணிட்டாங்க சீன் இது வரைக்குமே. இதுதான் ஒரு படத்துக்கு தேவை. பாருங்க, ஒரு வாரத்துல நம்ம இதை கவுண்டருக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஒரு வாரத்துல இது நம்ம நல்ல பேர் எடுத்தாகணும்ன்ற போது தேவையில்லை. இந்த சீன் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரஜினி சாரோட இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மேக்ஸிமம் இன்ட்ரோ வைக்க மாட்டாங்க எந்த படத்துலயும். பட் இது பார்த்தா இன்ட்ரோ சீன் மாதிரி இருக்கு. இதை நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருப்பீங்கன்னா கபாலியில பாத்திருப்பீங்க. செம்மையா இருக்குங்க, செட்டிலா இருக்கு. செம்மையா இருக்கிறத விட எனக்கு ரொம்ப செட்டில்ட் அண்ட் காமா இருக்கு. அமிதாப் பச்சன் சார்
இவரு கோர்ட்டா இருப்பாரோ? ஜட்ஜ். எஸ், இவர் ஜட்ஜா தான் இருக்காரு. இவர் வந்து அந்த கேஸ் ஹேண்டில் பண்றது, கேஸ் ஹேண்டில் பண்றதுல இவர் வந்து என்கவுண்டர் அதுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு எல்லா பக்கமே. ஓ, ஜஸ்டிஸ் இஸ் அரீட். ஜஸ்டிஸ் அரீட் இஸ் ஜஸ்டிஸ் பரீட். அண்ட் ஆல்சோ இதுல அமிதாப் பச்சனுக்கு இன்னொன்னு என்ன ஒரு நல்ல இதுன்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரகாஷ்ராஜ் சார் தான் வந்து வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்ல பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸ் தான் வந்திருக்கு அமிதாப் பச்சனுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஏஐ வச்சு பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸை அமிதாப் பச்சன் தமிழ்ல பேசினா என்ன இருக்குமோ அதை பண்ணிட்டாங்க. பட் இதுல என்ன ஹைலைட்னா, இது எப்படி யூடியூபுக்குள்ள மாத்தினாங்க, எடிட் பண்ணாங்கிறது தெரியல. அந்த இடத்துக்கு மேபி நம்ம யூடியூப்ல போட்டோம்னா எடிட் பண்ண முடியாது தெரியுமா. வித்தவுட் வியூஸ் டிராப், வித்தவுட் இதுல அவங்க எடிட் பண்ணிட்டாங்க. வாய்ஸ் மட்டும் எடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மேபி அவங்களது நம்ம சொன்ன மாதிரி தான் பெரிய நெட்வொர்க்ல இவங்களது யூடியூப். சோ அவங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ வேற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு தெரியல. மேபி கார்ப்பரேட் அந்த இதுக்கு மேபி பெரிய அமௌண்ட் கொடுத்து கூட இது இருக்கு, ஆப்ஷன் இருக்குங்க. ஏன்னா நிறைய பாட்டு வந்து இப்ப லியோ கூட மாத்துறாங்க தெரியுங்களா. நான் ரெடி தான் வரவா, அந்த 10வது பாட்டில் அதுக்கு இல்ல, அது கீழே வந்து அந்த ஸ்மோக்கிங் காசஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அது ஹோல் பாட்டுக்கு வர மாதிரி வந்து வச்சிருக்காங்க, மாத்துறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் போல. அதுதான் அது இருக்கும் போல. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். கல்லூரி மாஃபியா இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தரா இருப்பான்னு எனக்கு ஒரு. கல்லூரி மாஃபியான்னு தெரியல, இவரு கார்ப்பரேட் கார்ப்பரேட் தான், அதுதான் சொல்றேன். அந்த எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு கார்ப்பரேட் மான்ஸ்டரா இருப்பாரு இவரு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இருக்கலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தா இவர் செலிபிரிட்டி மாதிரி தான் தெரியுது, கார்ப்பரேட் கூட தெரியல. பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க, சாதிக்க முடியும். இதான் ஏன் இந்த சீன் தான் சொல்றேன். ஏன் செலிபிரிட்டியா இருப்பான்னு சொல்றேன்னா, கார்ப்பரேட் பீப்புள்ஸ்லாம் உள்ள வந்தா இவ்வளவு பெரிய சவுண்ட்லாம் வராது, பின்னாடி ஒரு மாஸ் சவுண்ட் வருது. மேபி ஆக்டரா இருக்கலாம், இல்ல ஏதாவது சிங்கரா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ ராணா ரகுபதியோட கேரக்டர் அப்படி. எஸ் எஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, கார்ப்பரேட் பீப்புள் ஒருத்தன் வந்தானா இவ்வளவு ஆடியன்ஸ் சவுண்ட் கொடுப்பான்னு அவசியம் கிடையாது. ஆனா எனக்கு நான் அப்படிதான் திங்க் பண்றேன். பேக் டிராப்ல பாருங்க, நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான். இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு கார்ப்பரேட் கிரிமினல். சரி, ஓகே, உங்களோட கதை பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஃபஹத் ஃபாசில். இருங்க, அந்த டயலாக் கேளுங்க, சூப்பரா இருக்கு. திருடனா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை தான். எஸ், ஃபஹத் ஃபாசில் தான் எனக்கு தெரிஞ்சு வில்லனா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி பண்ணி மேபி அந்த மர்டர் இதுக்குள்ள உள்ள இழுத்துட்டு வரக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது பெண்கள் கடத்துற குரூப்போ இல்ல கும்பலுக்கோ வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த டெக்னிக்கல் ஒர்க் பண்ற ஆளா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல பார்த்து ட்ரோன் போட்டு, ஆக்சுவலா ட்ரோன் தான் இந்த ஷாட் பாத்தீங்கன்னா, ட்ரோன் போட்டு அவன் செக் பண்றான். டெக்னாலஜியாவும் இருக்கும், கிராமமா இருந்தாலும் டெக்கியாவும் இருக்கும். அந்த பொண்ணு தான் ஸ்கூல் டீச்சர்னு நினைக்கிறேன்ப்பா. ஆமா ஆமா ஆமா, அந்த ஸ்கூல்ல இருந்தது இவங்க கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இவங்க இருந்திருக்க மாட்டாங்க, ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் இருக்கு எனக்கு. சோ இவங்க இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. மேபி இவங்க ஸ்டூடெண்ட், இவங்களா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே ஜெய்பீம் மாதிரியே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்பீம்ல பார்த்தா வக்கீல இம்பார்ட்டண்டா காட்டியிருப்பாங்க. அதாவது சூர்யா சாரை வந்து ஹீரோவா காட்டி, பிரகாஷ்ராஜ் சாரை வந்து ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா போலீஸ வந்து ஹீரோவா காட்டி அமிதாப் பச்சன் செகண்ட் ஹீரோ மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ என்ன, ஓகே, அவரு நல்லா அந்த ஒரு கனெக்ட் பண்ணி விட்டுருக்காருப்பா. போலீஸ்லயும் நல்லவங்க இருக்காங்க, வக்கீலையும். பிரகாஷ்ராஜ் அந்த ஜெய்பீம்ல பிரகாஷ்ராஜ் சாரோட தனியா ஒரு படம் எடுத்தோம்னா அவரு ஹீரோ தான் தனியா. ஆமா, ஏன்னா அவரு நல்லதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா இந்த ஒரு சீன்ல பார்த்தோம்னா அந்த வக்கீல்லாம் பேசுறாங்க பாருங்க, சார் அவர்கிட்ட வக்கீல் படையே இருக்கு, அவர்கிட்ட வக்கீல் படையே இருக்கு. சோ இந்த வக்கீல்ஸ்லாம் வந்து அவருக்கு அகேன்ஸ்டா நிக்கிறதுக்கான போலீஸ்க்கு அகேன்ஸ்டா, ஐ மீன் அந்த குற்றத்துக்கு அந்த குற்றத்துல இருந்து கிரிமினல் தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த வக்கீல்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதுக்கு அகேன்ஸ்டா அமிதாப் பச்சன் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு மாத்திட்டாரு, ஜெய்பீம்ல வந்து ஹீரோ வக்கீல், இதுல வந்து ஹீரோ போலீஸ், அந்த மாதிரி பண்ணிட்டாரு. பட் செகண்ட் ஹீரோ அதுல பிரகாஷ்ராஜ் சார், இதுல வந்து அமிதாப் பச்சன் சார். நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ், சார் அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேர்
ஏதோ அந்த ஸ்கூலுக்குள்ளதான் ஏதோ ட்ரக் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன், மாஃபியா மாதிரி ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அதுதான் அந்த சீன்ல போய் தான் அந்த ஒரு சீன் உள்ள போனாங்க தெரியுமா, அந்த ஃபுல்லா மூட்டை மூட்டையா இருந்துச்சு. மேபி அதை கண்டுபிடிச்சதுக்காக கூட கொண்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கலாம், மாஸ் எலிமெண்ட் இருக்குங்க, இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஃபைட்ல தான் எனக்கு தெரிஞ்சு மாசா தெரியுறாரு. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பு ஜட்ஜ் சார். ஓகே, இப்ப ரெண்டு என்னன்னா, இவரு வந்து நேர்மையான முறையில அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். யார் அமிதாப் பச்சன் வந்து நேர்மையான முறையில தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவரோட திங்கிங். நம்மால் வந்து அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, டக்கு டக்குன்னு என்கவுண்டர் பண்ணி முடிச்சிடணும். பண்ணிருக்கான். எஸ், ஆனா குற்றவாளிய சட்டத்தின்னு ஏத்தணும்னு சொல்றதும் அரசாங்கம் தான். அப்படி ஏத்தனா சுத்தி வலிச்சிட்டு வருது, சீக்கிரமா தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது அரசாங்கம் தான். கரெக்ட், ரெண்டு பேருமே நல்லவங்க தான், நல்லவங்க தான். பட் அவங்களோட முறை, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா, நீங்க வந்து காந்தி பாத்தீங்கன்னா அஹிம்சை முறையில வந்து இது பண்ணுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தோன்னா போர் இதுல வந்து ரெண்டு பேரோட குறிக்கோள் வந்து இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வாங்கணும் தான். அது வந்து ஒரு கேட்டகரியில பண்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே நாட்டுக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி அமைதியா மட்டும் இருக்க கூடாது, அந்த ஆல்சோ வயலன்ஸா மட்டும் ரொம்ப வயலன்ஸாவும் இருக்க கூடாது. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் என்னைக்குமே இருக்கும். ஆமா, அது ரெண்டும் மிக்ஸ் ஆவே நமக்கு ஃப்ரீடமும் கிடைச்சது, அஹிம்சை மூலமாவும் கிடைக்கல. அதே மாதிரி தான் இங்கேயும் அததான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கு, அது போக ரித்திகா சிங் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இறுதி சுற்றுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த போஸ்ட் தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான், என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எஸ், ஒரு ஸ்டேஜ்ல வந்து அமிதாப் பச்சன் வந்து டிசிஷனை கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான பிளானிங் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இங்க இருந்தா இவரால் நிறைய என்கவுண்டர்ஸ் நடக்குங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ரெடி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ரஜினி சார் அந்த டைலாக் சொல்றாரு, நீங்க எங்க தூக்கி போட்டாலும் நான் போலீஸ்காரன் தான், அவன் யாரும் காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவரு சொல்லி முடிச்சிடுறாரு. ஓகே, அக்டோபர் 10 அன்னைக்கு நம்ம படத்தை பார்த்துட்டு வந்து அதோட ரிவ்யூ பேசுவோம். அதுலயும் வந்து இந்த மாதிரி சில குளறுபடியான கேள்விகள் நான் கேட்பேன், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன மாதிரி கேள்வி கேட்டேன்னு. ஸோ அந்த மாதிரி கேள்விகளும் கேட்பேன், நம்ம படத்தோட ரிவ்யூவும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.